ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆனிஸ் மீடியா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரே ஒரு வார்த்தையால திருமணம் முடிந்து 3 நிமிடங்கள்ல நடந்த ஒரு விவாகரத்தை பத்தி தான் பார்க்க போறோம். வழக்கமா திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னாலும் சிலருக்கு அது சொர்க்கமாகவும் சிலருக்கு நரகமாகவும் தான் இருந்து வருகிறது. பல ஆண்டுகள் உயிருக்கு உயிராக காதலித்தவர்கள் கூட திருமணத்திற்கு பிறகு சண்டை போட்டுக்கொண்டு விவாகரத்து வாங்கி செல்வது வழக்கமாக நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் குவைத்தில் ஒரு தம்பதி மிகவும் குறுகிய நேரத்தில் விவாகரத்து பெற்றுள்ளனர். அங்குள்ள வழக்கப்படி உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் முன் மிகவும் கோலாகலமாக நீதிபதி முன்னிலையில் திருமணத்தை முடித்துக் கொண்ட தம்பதி அங்கிருந்து வெளியேறினர். அந்த நேரத்தில் படிக்கட்டில் நடந்து வந்த மணப்பெண் கால் தடுமாறி கீழே விழுந்தார். அந்நேரத்தில் கை கொடுத்து தாங்குவதற்கு பதிலாக மணமகன் சொன்ன வார்த்தையால் மணப்பெண் அதிர்ந்து போனார். அதாவது மணமகள் கீழே விழுந்ததும் அவரை பார்த்து முட்டாள், பார்த்து நடக்க மாட்டியா என்று கேட்டதுதான் மணப்பெண்ணுக்கு அதிர்ச்சியை கொடுத்தது. திருமணம் முடிந்த சிறிது நேரத்திலேயே இவ்வாறு அவமரியாதை செய்யும் கணவர் எதிர்காலத்தில் என்னவெல்லாம் செய்வாரோ என்று நினைத்த மணமகள் உடனடியாக நீதிபதியை அணுகி தனக்கு விவாகரத்து தருமாறு கேட்டார். இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதியும் விவாகரத்து கொடுத்ததால் திருமணம் முடிந்து வெறும் 3 நிமிடங்களில் அந்த பந்த முடிவுக்கு வந்தது. இது குறித்து சமூக வலைதளங்களில் பலரும் கருத்து பதிவிட்டு வருகின்றனர். அதில் பலர் மரியாதை இல்லாத திருமணம் ஆரம்பத்திலேயே தோல்வி அடைந்து விட்டது என தெரிவித்துள்ளனர். இது போன்ற நபர்களை விட்டுவிடுவது பெண்களின் வாழ்க்கைக்கு முக்கியமானது என்றும் சிலர் கருத்து பதிவிட்டுள்ளனர். இதே போல் கடந்த 2004ஆம் ஆண்டில் பிரிட்டனில் திருமணம் முடிந்து வெறும் 90 நிமிடங்களில் ஒரு தம்பதி விவாகரத்து பெற்றனர். ஆனால் உலகிலேயே மிகவும் குறுகிய காலத்தில் விவாகரத்து பெற்றவர்கள் குவைத் தம்பதி தான் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி மேலும் உங்க ஆதரவை தெரிவிங்க. மேலும் நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வர பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்ட்.